ஓம் ஸ்ரீ மகா காளிகாயை நம. அக்கா, உங்க குடும்பத்தில் முன்னோர்கள் பெற்ற சாபத்தின் பாதிப்பு உள்ளது என்றால் நான் சொல்லும் இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடு செய்து பாதிப்பிலிருந்து படிப்படியாக வெளியே வந்து அடுத்த சந்ததிக்கு இந்த சாபம் தொடராமல் தடுக்க முடியும். நம்பிக்கையோடு வழிபாடு செய்து நிரந்தரமாக உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை ஏற்படுத்திக்கங்க. 48 நாட்கள், அதாவது ஒரு மண்டலம் தொடர்ந்து தடையின்றி வழிபட வேண்டும். முதல் 3 நாட்கள் விநாயகர் கோவில் சென்று கற்கண்டு கொடுக்க வேண்டும். அடுத்த 5 நாட்கள் தினம் ஒரு சுண்டல் பிரசாதத்திற்கு கொடுங்க. அடுத்து வரும் 10 நாட்கள் தினமும் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாத்துங்க. அதற்கு அடுத்து வரும் 10 நாட்கள் தினந்தோறும் விநாயகர் அபிஷேகத்திற்கு சந்தனம் கொடுங்க. விநாயகர் கோவில் வழிபாடு 28 நாட்கள் நிறைவடைந்ததும் வீட்டில் பூஜை அறையில் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து அருகம்புல் வைத்து தினம் ஒரு பிரசாதம் வைத்து வணங்குங்க. இவ்வாறு 10 நாட்கள் வழிபாடு செய்த பின் அடுத்து வரும் 10 நாட்கள் தினமும் வீட்டில் உள்ள வயதில் பெரியவர் கையால் வெற்றிலை, பாக்கு, வாழைப்பழம், பால் வாங்கி விநாயகர் கோவிலில் அபிஷேகத்திற்கு கொடுத்திருங்க. 48 நாட்கள் வழிபாட்டை நிறைவு செய்து வீட்டில் பிடித்து வைத்து வணங்கிய பிள்ளையாரை ஓடும் நீரில் கரைத்து அங்கேயே குளித்துவிட்டு நேராக விநாயகர் கோவில் சென்று தேங்காய், வெற்றிலை, பாக்கு, பூ, பழம் கொடுத்து அர்ச்சனை செய்து அப்படியே ஈஸ்வரன் கோவில் சென்று வில்வ மாலை அர்ச்சனை செய்து ஊனமுற்றோர் ஒருவருக்கு உணவளித்து வழிபாட்டை முழு திருப்தியோடு நிறைவு செய்யுங்க. உங்க குடும்பத்தில் இருந்த முன்னோர் பெற்ற சாபம் நீங்கி நீங்களும் உங்க சந்ததியினரும் எவ்வித குறைபாடுமின்றி சகல சௌபாக்கியங்களும் பெற்று மகிழ்ச்சியாக இருப்பீங்க. தினமும் காலையில் நீங்க சாப்பிடுவதற்கு முன் காகத்திற்கு உணவு வைப்பதும், வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உங்களால் முடிந்த உதவியை வறுமையில் உள்ளவர்களுக்கு செய்து வருவதும் உங்கள் சந்ததிகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பையும் நல்ல வாழ்க்கை துணையையும் கொடுக்கும். நல்லதே நடக்கும். ஓம் காளிதாயே போற்றி. ஓம் அன்னையே போற்றி. ஓம் ஓம் ஓம்.